ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருந்த கொரியன் ட்ராமாவோட நெக்ஸ்ட் பார்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஹைப் கொடுக்கவும் மறக்காதீங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கும் வரும், அதே மாதிரி மற்றவங்களுக்கும் ரீச் ஆகும். ஸோ வித்வுட் எனி டிலே ட்ராமாக்குள்ள போயிடலாங்களா? இந்த எபிசோட் ஸ்டார்டிங் சீன். என்ன சொல்ற? இந்த பெரிய காம்ப்ளெக்ஸ் வச்சு 10,000 வீடை வச்சு வாங்கிடலாம் சொல்றியா? 10 பில்லியன்? ஆமா சார், அதான் நானும் சொல்லிட்டு இருக்கேன் தலைவரே. அது ஈஸியாக வாங்க முடியும், அதுக்கான வழி தான் எனக்கு தெரியுமே. நான் தான் அப்படிதான் வந்து மோசடி பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி, அதனால அது பண்ண முடியும். சரியா காட்ட அவுத்து விடுங்கடா. சொல்லு, எப்படி பண்ண முடியும்? அதுக்கு என்னன்னா, ஃபர்ஸ்ட் நீங்க வந்து இந்த அபார்ட்மெண்டோட பிரசிடென்ட் ஆகணும். இவன் எதுவுமே வந்து சரிப்பட்டு வர மாதிரி பேச மாட்டான். இவனை தூக்கி கீழே போடுங்கடா. இல்ல இல்ல, சொல்லுங்க நில்லுங்கடா. பெரிய மனுஷன் பேசிட்டு இருக்கும் நடுவில் வந்துட்டு இருக்கீங்க சில்லற பசங்க மாதிரி. அங்கே ஓரமா இல்லைங்கடா. நான் பேசுறது கேளுங்க தலைவரே ப்ளீஸ். நான் பேசுறது கேளுங்க. நான் வந்து உங்ககிட்ட என்ன சொல்றேன்னா, நீங்க வந்து அபார்ட்மெண்ட் பிரசிடென்ட் ஆகிறது ஒரு பெரிய மேட்டர் கிடையாது. இந்த மக்கள் கிட்ட வந்து ஒரு நல்ல மனசு வந்து வந்தா போதும், உங்களுக்கு ஈஸியா உங்களை அபார்ட்மெண்ட் பிரசிடென்ட் ஆக்கிடுவாங்க. ஏன்னா அபார்ட்மெண்ட் பிரசிடென்ட் நீங்க ஆனா மட்டும்தான் நம்ம வந்துட்டு அந்த ஃபண்ட்ல வந்து கை வைக்க முடியும். ஏன்னா அந்த ஃபண்ட்ல கை வைக்கிறதுக்கு 2 பேருக்கு தான் ரைட்ஸ் இருக்கு. ஒன்னு அபார்ட்மெண்ட் பிரசிடென்ட், இன்னொன்னு இந்த அபார்ட்மெண்டோட மேனேஜர். ஸோ 2 பேரால தான் கை வைக்க முடியும். புரிஞ்சுக்கோங்க. அப்பதான் நீங்க வந்துட்டு 10 பில்லியன் எடுக்க முடியும். நான் சொல்றது உண்மைதான். இவன் எதுவுமே சரிப்பட்டு வர மாட்டான் தலைவரை. நானும் அதை சொல்றேன். இவன் வந்து எதுக்குமே சரிப்பட்டு வர மாட்டான். இப்பயே போட்டுடலாம். இது இல்லைங்கடா கொஞ்சம் நில்லுங்கடா. ஏன் நீங்க இப்படி நினைக்கிறீங்க? உங்களால ஈஸியா அபார்ட்மெண்ட் பிரசிடென்ட் ஆக முடியும். இப்போ கூட நான் வந்துட்டு இந்த அபார்ட்மெண்ட்ல ஒரு நோட்டீஸ் பார்த்தேன். இந்த மாதிரி வந்துட்டு அபார்ட்மெண்ட் பிரசிடென்ட்காக நாங்க எலெக்ஷன் நடத்த போறோம்னு சொல்லிட்டு. ஏன் நீங்க நிக்க கூடாது அப்படின்னு சொல்லி கதறிட்டு இருப்பான். அவன் சொல்றது உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்துட்டு இருப்பாங்க. பார்த்தா வந்து உண்மையிலே அந்த நோட்டீஸ் போட்டிருக்கோம் அந்த லிஃப்ட்ல. டே, இந்த கிழமை சொன்னது உண்மைதான்டா. சரி வாங்கடா போலாம் அப்படி சொல்லிட்டு போயிட்டு இருப்பாங்க. இவரை தப்பிச்சு ஓடிலாம் அப்படி சொல்லிட்டு பாக்குறதுக்குள்ள, டே கிழமை எங்கடா போற அப்படி சொல்லிட்டு ஒருத்தர் அப்படியே இழுத்துட்டு வந்துருவாரு அவரை. அப்புறம் இங்க நம்ம பார்க் வந்து நடந்துட்டு இருப்பாரு. நைட்ல இருந்து காலைல வரைக்கும் வந்துட்டு எப்படிடா அந்த காசு எடுக்கிறது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்க. சார் நீங்க ரொம்ப யோசிக்காதீங்க. இந்த கிழமை சொல்ற மாதிரி உண்மையிலே வந்து காசு இல்லைன்னா என்ன பண்றது? என்ன சந்தேகப்படுறியா நீ? நீ வேணா உனக்கு சந்தேகமா இருந்துச்சுன்னா ஆஃபீஸ்ல கூப்பிட்டு கேளுடா. மேனேஜ்மெண்ட்ல கூப்பிட்டு கேளு. யாரை கூப்பிட்டு கேட்கணும்? ரிப்பேர் ஃபண்டை போய் கூப்பிட்டு கேளுங்கடா. ரிப்பேர் ரிசர்வ் ஃபண்ட் அவனுங்களுக்கு சொல்லுவானுங்க எவ்வளவு காசு இருக்கு சொல்லிட்டு. இந்த கிழமை சொல்றது மட்டும் உண்மையா இல்லாம இருக்கட்டும். டி ஃபர்ஸ்ட் கேட்டு சொல்றா அப்படி சொன்னதுக்கு அப்புறம் இவங்களும் சரி அப்படி சொல்லிட்டு கால் அடிப்பாங்க. கால் அடிச்சு அங்க மேனேஜ்மெண்ட் வந்து ஒரு பொண்ணு போன் எடுத்துட்டு, சொல்லுங்க சார், உங்களுக்கு நான் எப்படி ஹெல்ப் பண்ணணும்? அது நான் இந்த அபார்ட்மெண்ட்டை சேர்ந்தவன் தான். எனக்கு ஒரு விஷயம் தெரியணும். அது நம்ம அபார்ட்மெண்ட்ல ரிசர்வ் ஃபண்ட் எவ்வளவு இருக்கு? அதாவது ரிப்பேர் ரிசர்வ் ஃபண்ட். அந்த தாத்தா வேற பக்கத்துல இருந்து லாங் டேர்ம் கேளுன்னு கேட்டுட்டு இருப்பாரா. லாங் டேர்ம் ரிப்பேர் ரிசர்வ் ஃபண்ட் எவ்வளவு இருக்கு? அதுவா சார் அப்படி சொல்லிட்டு இவ வந்து நம்ம ஹீரோனோட அக்காவை பாப்பா. அதாவது நம்ம ஹாரியோட அக்காவா. சரி சொல்லு, அவன் தான் நம்ம அபார்ட்மெண்ட் சேர்ந்தவன் தான் சொல்றான்ல, சொல்லு பரவாயில்ல அப்படி சொல்லிடுவாங்க. ஸோ அதனால இவ்வளோ சார் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க அப்படி சொல்லிட்டு செக் பண்ணிட்டு, சார் 17 பில்லியன் இருக்கு சார் அப்படி சொல்லுவா. அது கேட்டு இவனுங்களுக்குலாம் ரொம்ப சந்தோஷமாயிடும். தலைக்காலே புரியாது. என்னது அவ்வளோ காசு இருக்கா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருப்பாங்க. இங்க ஸோ நீங்க கவலைப்பட வேண்டாம் சார். நம்ம அபார்ட்மெண்ட்ல ஏதாவது பிரச்சனை நடந்தா நாங்கள் அதை ரிப்பேர் பண்ணிடுவோம் சொல்றதுக்குள்ள ஃபோன் வச்சிருவானுங்க. என்ன இது உடனே ஃபோன் வச்சிட்டானுங்க. ஹலோ சார்னு கேட்டுட்டு இருப்பா. இங்க இவனுங்க வந்து துள்ளி குதிச்சுட்டு இருப்பானுங்க. அந்த தாத்தாவால கையிலே பிடிக்க முடியாது. என்னையாட சொன்ன? போடா விளக்கா பையா போடா, எனக்கு போய் காஃபி எடுத்துருவா அப்படி சொல்லிட்டு அவங்க இருந்து ஸ்நாக்ஸ் வாங்கி அவரு உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாரு. இந்த கிழவனுக்கு வந்து வாழ்க்கையை பார்த்து அப்படின்ற மாதிரி அவன் பார்த்துட்டு இருப்பான். இங்க எல்லாரும் வந்துட்டு எப்படி அந்த மொத்த காசு எடுக்கிறது அப்படின்ற மாதிரி பிளான் போட்டுட்டு இருப்பாங்க. ஸோ அதே அபார்ட்மெண்ட்ல நடந்துட்டு இருக்கோம்னா ஒரு டீச்சர், இவங்க தான் டீச்சர். ஸோ இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அங்க இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் வந்து எப்படி மரம் நடுறது அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன கிளாஸ் எடுத்துட்டு இருப்பாங்க. அங்க இருக்க பசங்களும் சமத்தா வந்துட்டு மரத்துல நட்டுட்டு இருப்பாங்களா. அப்போ ஒரு ஆன்ட்டி, அந்த ஆன்ட்டி ஞாபகம் இருக்குங்களா? ஃபர்ஸ்டே வந்து சண்டை வலிச்சாங்களே, ஏன்டா என்னோட காசை வந்து எனக்கு கேட்காம எடுத்தீங்க சொல்லிட்டு. அதே ஆன்ட்டி வந்துட்டு, என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? ஏன்டா வந்து இந்த இடத்துல வந்து நோண்டி வச்சிருக்கீங்க? அது உங்களுக்கு தெரியலையா மிஸ்? நாங்க வந்துட்டு மரத்தை நடுறதுக்கு பசங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். அது நீ வேற எங்கேயே போய் சொல்லி தர வேண்டியதானே? இது எதுக்கு இங்க சொல்லி கொடுத்துட்டு இருக்க? மேம், இது வந்து எல்லாருக்கான ப்ராப்பர்ட்டி. அது நான் சொல்றேன், இது எல்லாருக்கான ப்ராப்பர்ட்டி. அப்படின்னா இது வந்து எனக்கான ப்ராப்பர்ட்டின்னு தான். நீங்க வந்து கண்டது நோண்டி போடுறதுக்கான ப்ராப்பர்ட்டி கிடையாது. அதாவது உங்களுக்குலாம் பேசினா புரியாது அப்படி சொல்லிட்டு எல்லாத்தையும் வந்து கலைச்சு போட்டுரும் அந்த லேடி. இங்க இருக்கிறவங்களாம் பயங்கர கோவம் வந்துரும். அதனால வந்து எல்லாரும் உட்காந்து அந்த டீச்சர் கிட்ட பேசிட்டு இருப்பாங்களா. என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த குழந்தைங்களோட அம்மாலாம், அந்த லேடி வந்து ஓவரா தான் பண்றா. அவ வாய எடுக்கிற மாதிரி கண்டிப்பா ஒரு பிரசிடென்ட் வேணும். அப்படின்னா டீச்சர் நீங்களே இந்த அபார்ட்மெண்டோட பிரசிடென்ட் என்ன? நாங்க வேற எலெக்ஷன் வரப்போகுது, உங்களே சூஸ் பண்ணிடுறோமே அப்படின்றீங்க. ஆமா ஆமா, அந்த லேடி வாய மூடுறதுக்கு நீங்க தான் கரெக்டான ஆளு. ஸோ உங்களை மாதிரி ஆளுன்னா தான் அந்த லேடி எல்லாம் வாய மூடுவா. ஸோ கண்டிப்பா நீங்க தான் நின்று ஆகணும் அப்படி சொல்லிட்டு இந்த பக்கம் அந்த அபார்ட்மெண்ட்ல இருக்க அம்மாங்கெல்லாம் வந்துட்டு நீங்க டீச்சரை வந்து பிரசிடென்ட் ஆக்கிறதுக்கு வந்து வேலையை பார்க்க. பிரசிடென்ட் எலெக்ஷன் வந்து ரொம்ப காம்படிஷனா போகுது.
அப்புறம் இங்க கரண்டா இருக்க பிரசிடென்ட் கிட்ட வந்துட்டு மேனேஜர் வந்து பேசிட்டு இருப்பாரு. இந்த மாரி ஹாரியோட அக்கா, அதாவது நம்ம ஹீரோனோட அக்கா வந்து பழைய மாரி இல்ல. அவ நம்ம சொல்ற பேச்செல்லாம் கேட்க மாட்றா. புதுசு புதுசா எதிர்த்து பேசுறா. இப்ப வேலைய விட்டு போற மாரிலாம் வேற பேசிட்டு இருக்கா. கொஞ்சம் என்னன்னு கேட்டு வைங்க அப்படின்னு சொல்ல, அவரும் வந்துட்டு நம்ம ஹீரோனோட அக்கா கிட்ட பேசிட்டு இருப்பாரு. "என்னம்மா வேலைய விட்டு போறேன்னு கேள்விப்பட்டேன். மறந்துட்டியா? உன் தங்கச்சிக்கு எப்படி வந்து காலேஜ் ஃபீஸ்லாம் கட்டுனேன்னு சொல்லிட்டு." "இல்ல சார் மறக்கல." அப்ப மறக்கலன்னா அப்புறம் எதுக்கும்மா வேலைய விட்டு போற பழக்கம்லாம்?" வேற ஏதாவது நம்மளுக்குள்ள ஒரு டீலிங்லாம் வேற இருக்கு. மறந்துறாத அப்படி சொல்லிட்டு லைட்டா கொஞ்சம் மிரட்டிட்டு தான் இருப்பாரு. ஸோ இவங்களுக்குள்ள ஏதோ சீக்ரெட் இருக்கு. நம்மளுக்கு அது இப்ப என்னன்னு தெரியல. போக போக தெரியும். நியூஸ் பேப்பர்ல வந்துட்டு ஒரு நியூஸ் போயிருக்கும். அதுல வந்துட்டு ரிப்பேர் ரிசர்ச் ஃபண்ட ஒரு அபார்ட்மெண்ட்ல இருந்து ஒருத்தன் திருடிட்டான். அவனோட ஃபேஸ் ஒழுங்கா தெரியல. ஆனா அந்த கேமரா வந்து அவன இப்படி மட்டும் ஃபோட்டோ எடுத்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோ போட்டிருப்பாங்க. அந்த ஃபோட்டோ அப்படியே கேப்சர் பண்ணா இந்த தாத்தாவோட பாக்குற மாரி இருக்குமா? அதனால "டேய் கிழவ வண்டியில திருடுனியா? இங்க பாருப்பா, ரிப்பேர் ரிசர்ச் ஃபண்ட் வந்து ஈஸியா ஒரு இடத்துல இருந்து எடுக்க முடியும். அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்னது? இங்க பாரு. ரிப்பேர் ரிசர்ச் ஃபண்ட் எதுக்கு இருக்குன்னா, ஒரு அபார்ட்மெண்ட்ல ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா, அபார்ட்மெண்ட்காரங்க கிட்ட வந்துட்டு வரிசையா கேட்டுட்டு இருக்க முடியாது இல்லையா? அதனால இவங்க என்ன பண்ணுவாங்க, லாங் டெர்ம் ரிப்பேர் ஃபண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு வாங்கி வச்சிருவானுங்க. அது வந்து மாசம் மாசம் ஒரு ஒரு டெனன்ட் கிட்ட இருந்தும் சர்டன் அமௌண்ட் காசு வாங்கிருவாங்க. ஸோ அப்போ அந்த காசு வச்சு கடைசியில எப்பலாம் ரிப்பேர் ஆகுதோ, அப்பலாம் வந்து டெனன்ட் கிட்ட கேட்காமலே அத சரி பண்ணிருவாங்க. ஸோ இதுதான் அந்த லாங் டெர்ம் ரிப்பேர் ஃபண்ட் அப்படி சொல்வாரு. ஸோ இதெல்லாம் கேட்டுட்டு, ஓகே இது நம்ம எப்படி எடுக்கிறது? அதுதான் நான் ஃபர்ஸ்ட்டே சொன்ன மாரி நீ பிரசிடென்ட் ஆகணும். பிரசிடென்ட் ஆகுறது பெரிய மேட்டர் இல்ல. ஈஸியா ஆயிரலாம் இந்த மாரி அபார்ட்மெண்ட்லலாம். அதுக்கான வழியும் நான் சொல்றேன். ஸோ அபார்ட்மெண்ட்ல பிரசிடென்ட் ஆனதுக்கப்புறம் மேனேஜர கரெக்ட் பண்ணி வாங்கிடணும். மேனேஜர கரெக்ட் பண்ணாலும் சரி, இல்ல அவன அடிச்சு போட்டு வாங்கினாலும் சரி. ஆ அது உன் இஷ்டம்ப்பா. நீ எப்படி வேணா வாங்கிக்கோ. வாங்குனேன்னா அந்த ஃபண்டு உன்துதான் அப்படி சொல்லி சொல்லுவாரு. ஸோ அதனால நம்ப பார்க் வந்துட்டு அவங்க அப்பா கிட்ட போய் பேசிட்டு இருப்பாரு. அதாவது வளர்த்த அப்பா கிட்ட அந்த பழைய கேங்ஸ்டர் இருந்தாரு இல்லையா? அவர்கிட்ட போய் பேசிட்டு இருப்பாரு. இந்த மாரி வந்து உங்கள வந்து நான் வெளிய எடுக்கிறதுக்கான வேலைலாம் பார்த்துட்டு இருக்கேன். இங்க பாருப்பா, நான் உன்கிட்ட இப்பயும் கிளியரா சொல்றேன். நீ வந்து எந்த ஒரு கேவலமான விஷயமும் பண்ணி என்னை வெளிய எடுக்க தேவையில்ல. என்ன நீ வந்துட்டு வெளிய எடுக்க முடிஞ்சா எடு. எடுக்கலன்னா பரவால்ல விட்டுரு. நீ தேவையில்லாம பேசிட்டு இருக்காத. அப்படி சொல்லிட்டு அவர் அங்கருந்து போயிடுவாரு. அப்புறம் நம்ம பார்க் வந்து ஒரு இடத்த கிராஸ் பண்ணி போகும்போது, இவரு அவரோட வளர்த்த அப்பா, அதாவது இந்த எக்ஸ் கேங்ஸ்டர் அவரோட பேர் வந்து யங் மேன். ஸோ அவங்க 2 பேரும் வந்துட்டு ஒரு இடத்துல வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது அந்த இடத்தோட ஃப்ளாஷ்பேக் இவரு அப்படியே யோசிச்சு பார்க்க, அப்ப அந்த டைம்ல நம்ம ஹீரோ வந்து சின்ன வயசுல இருக்கும்போது, அவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா, ஒரு டெம்பிள்லேருந்து அதாவது ஒரு கோயில்லேருந்து ஒரு சர்டைன் அமௌண்ட் வந்து காசு வந்து திருடியிருப்பாரு. ஸோ அத கேள்விப்பட்ட யங் மேன் வந்துட்டு, நம்ம வாழ்க்கை தான் இப்படி போச்சு. நம்ம எதுக்கு ஒரு சின்ன பையன் வாழ்க்கைய வந்து நாசம் பண்ணிட்டுருக்கோம். தேவையில்ல அப்படி சொல்லிட்டு முடிவு பண்ணவரு என்ன பண்ணியிருப்பாருன்னா, அவங்க அப்பா அதாவது நம்ம ஹீரோட உண்மையான அப்பா இறந்திருப்பாரு. ஸோ அதனால அந்த டாக்குமெண்ட் எரிச்சு, "இங்க பாரு உங்க அப்பா இறந்துட்டாரு. ஸோ அதனால இந்த டாக்குமெண்ட் இனிமேல் செல்லுபடி ஆவாதுப்பா. நீ வந்து உன் வேலைய பார்த்துட்டு போயிடு. நீ எனக்கு கீழலாம் ஒண்ணும் வேலை பார்க்க தேவையில்ல. நிம்மதியா இரு" அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஆனா நம்ம ஹீரோவா, "இல்ல எனக்கு வந்து இப்போதைக்கு யாருமே இல்ல. நீங்க மட்டும் தான் இருக்கீங்க சப்போர்ட் பண்றதுக்கு. இப்போ நீங்களும் இல்லன்னா அப்புறம் நான் தெருவுல தான் இருப்பேன். அதனால நான் ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு உங்க கூடயே இருந்துட்டு போறேனே" அப்படின்ற மாரி ஹீரோ வந்து வாலண்டியரா தான் வந்துட்டு அவர் கூட வந்து சேர்ந்திருப்பாரு. ஸோ இதுல நம்ம யங் மேனோட தப்பு எதுவுமே இல்ல. நம்ம பார்க்கே விருப்பப்பட்டு தான் வந்துட்டு இந்த மாரி கேங்ஸ்டர் ஆவணும்னு சொல்லிட்டு வேலை பார்த்துருக்காரு. ஏன்னா அவரு அந்த டைம்ல அவருக்குன்னு கைட் பண்றதுக்கு யாரும் இல்ல. அவருக்கு வந்து இந்த வேலைய வந்து கரெக்ட்டா இருக்க மாரி தோணுனதுனால, ஸோ இதுலயே அவரோட வாழ்க்கை போனதுனால, இதுலயே இருக்கட்டுமே அப்படி சொல்லிட்டு அவரே முடிவு பண்ணியிருக்காரு. அப்புறம் இங்க வந்துட்டு இவரு அபார்ட்மெண்ட் வந்திருப்பாரா, "என்னடா இது ஒரே சண்டையா இருக்கு. நெடுல சைடு ஏதோ ஆக்சிடென்ட் நெனைக்கிறேன்" அப்படின்னு பேசிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த ஆக்சிடென்ட் யாருன்னா, அந்த அபார்ட்மெண்ட் சேர்ந்த 2 பேருக்கு தான் பயங்கரமான சண்டை போயிட்டு இருக்கும். அதுல வந்துட்டு ஒருத்தர் என்ன சொல்லிட்டு இருப்பாருன்னா, "டேய் எவ்வளவு தைரியம் இருந்தா நீ என்னோட கார் அடிப்ப? அது எவ்வளவு செலவு தெரியுமாடா உனக்கு?" அப்படி சொல்லிட்டு கத்திட்டு கிடப்பாரு. "டேய் இங்க பாரு நீ தேவையில்லாம பண்ணிட்டு இருக்க. அவர் தான் வந்து இன்சூரன்ஸ் போடுறேன்னு சொல்லிட்டு இருக்காருல்ல, அப்புறம் என்ன?" அப்படி சொல்லிட்டு அந்த லேடி வர கார் போனா எனக்கு தான் தெரியும் அஜுமா அது எவ்வளவு செலவுன்னு சொல்லிட்டு அப்படி சொல்லிட்டு இவன் வேற கத்திட்டு கிடப்பான். ஸோ வந்து அந்த மேனேஜர் யாராலுமே அவனை கண்ட்ரோலே பண்ண முடியாது. அவன் எகிறிட்டே இருப்பானா. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த நம்ம பார்க் என்ன பண்ணுவாருன்னா, அந்த அவரோட கார் எடுத்துட்டு வந்து அந்த கார வந்து இடிச்சு தள்ளிருவாரு. அப்ப அந்த அபார்ட்மெண்ட் சேர்ந்த ஒருத்தர் வர, "அப்பா இது பார்க்கறதுக்கே கண்கொள்ளா காட்சியா இருக்கே! என்ன வார்த்தை பேசினடா நீ? உனக்கு இதெல்லாம் தேவைதான்" அப்படின்ற மாரி வேற பேசிட்டு போவாங்க. அவனுக்கா, "டேய் லூசாடா நீ மூளை கழண்டு சுத்துறியா? எவ்வளோ செலவு பண்ண கார் தெரியுமாடா அது? எவ்வளோ காஸ்ட்லியான கார் தெரியுமா? லூசு மாரி வந்து இடிச்சு தள்ளுற. ஏன்டா இடிச்ச?" "ஆமா, நீ தான் வந்து கார மூவ் பண்ண முடியாது கஷ்டப்பட்டுட்டு இருந்த. அதனால உனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு இப்படி பண்ணேன்டா." "ஏய் இங்க பாரு என்ன லூசு பையனாடா நீ? மரியாதையா வந்து 300 மில்லியன் எடுத்து வைடா." எடுத்து வைக்க முடியாதுன்னு என்னடா பண்ணுவ? போலீஸ் கிட்ட போவேன்டா. போடா ஃபர்ஸ்ட் அத போய் செய். முடிஞ்சா போய் செய்டா. என்னடா லூசு மாரி பேசிட்டு இருக்க அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போதே, அந்த கார வந்து யாரோ ஸ்க்ராட்ச் பண்ணுவாங்க. டேய் என்னடா பண்றீங்க? அபார்ட்மெண்ட் ஃபுல்லா பைத்தியக்காரனா சுத்திட்டு இருக்கீங்க. சைக்கோடா நீங்கலாம். ஏன்டா இப்படி பண்ண நீ இப்போ? இங்க பாருப்பா, நீ வந்து தேவையில்லாம கார வந்து நிறுத்தி வச்சு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க. சரி இப்ப இந்த ஸ்க்ராட்ச்க்கு நான் வந்து காசு குடுத்துர்றேன். என்ன சொல்ல வர? இங்க பாரு இந்த கார் வந்து பார்க்கறதுக்கு என்னமோ பழைய மாடல் மாரி தான் இருக்கு. ஒரு 8 வருஷம் முன்னாடி வந்திருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ என்னதான் ஆனாலும் மொத்தமா செலவு ஒரு 80 மில்லியன் வருமா? நான் பார்த்துக்கிறேன் அத.
ஸோ அத வந்துட்டு நோட் பண்ணிக்கோங்க. அவருக்கு வந்து காம்பன்சேஷன் பண்ணிருங்க. அது எப்படி நான் நம்புறது? இங்க பாரு நான் ஒரு பிசினஸ் மேன் பிளஸ் நான் வந்துட்டு எனக்கு கீழ ஒரு 10 லாயர் இருக்கானுங்க. ஸோ எல்லாருமே வந்து இத பார்த்துப்பாங்க. அப்படின்னா உன் மேல நான் கேஸ் குடுப்பேன்டா. கேஸ் குடுத்து தான் பாரு, அந்த 10 லாயருமே வந்துட்டு எனக்காக லாயலா வேல பார்க்குறவங்க. அப்படின்னா என்னதுன்னா, ஆப்போசிட்ல இருக்கவனோட குடும்பத்த அழிச்சாவது எனக்காக நிப்பாங்கன்னு அர்த்தம். அதோட மீனிங் புரிஞ்சுதுன்னு நெனைக்கிறேன். அப்படி சொல்லும்போது அவனா, "டேய் ஏன்டா நீ இப்படி பண்றீங்க?" அப்படின்ற மாரி பார்த்துட்டுருப்பான். அப்புறம் இவரு என்ன சொல்வாருன்னா, "இது மாரி நீ வந்து என் டெனன்ட்டெல்லாம் வந்துட்டு கஷ்டப்படுத்தி, எங்க அபார்ட்மெண்ட்ல இருக்கவங்களோட நிம்மதிய கெடுத்ததுனால, உன் மேல நான் வந்து பயங்கரமான கேஸ் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னும் கொஞ்ச நாள் நின்னா கூட. ஸோ மரியாதையா உன் கார் எடுத்தா நல்லது" அப்படின்னுவாரு. அதனால அவனும் எதுவுமே பேச முடியாம கார் எடுக்க போயிடுவான். அப்புறம் இவங்க 2 பேரும் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணிப்பாங்க 2 பேருமே. "சரி உங்க கார வந்து டேமேஜ் பண்ணதுக்கு அது பரவால்ல நான் எடுத்துக்கிறேன் அந்த பொறுப்ப." "ஓ! பரவால்ல. ரொம்ப தேங்க்ஸ். நீங்க என்னோட டைம் எல்லாம் சேவ் பண்ணதுக்கு. இல்லன்னா என் அபார்ட்மெண்ட்ல இருக்க பீப்பிள்லாம் வந்துட்டு கஷ்டப்பட்டுருப்பாங்க." என் பேர் லீ. அப்புறம் நான் வந்துட்டு அபார்ட்மெண்ட் நம்பர் 123ல இருக்கேன். ஓ! என் பேர் பார்க் அண்ட் அபார்ட்மெண்ட் நம்பர் 114ல இருக்கேன். அப்படி சொல்லி 2 பேரும் வந்து கை குடுத்துப்பானுங்க. இதெல்லாம் பார்த்துட்டு எல்லாருமே, "ஏய் 2 பேரும் செம கூலா இருக்காங்கல்ல, செம கூலா இருக்காங்கல்ல" அப்படி சொல்லி பேசிட்டு இருப்பாங்க. இங்க நம்ம ஹாரி வந்துட்டு எல்லா கதையும் உட்காந்து சொல்லிட்டு இருப்பான் ஃப்ரெண்டு கிட்ட. இந்த மாரி அவன நான் கிஸ் பண்ற அளவுக்கு போயிடுச்சு தெரியுமா? அப்படியா? அதுக்கு என்னடி பண்ண? அப்படி சொல்லிட்டு வந்து விழுந்து சிரிச்சுட்டு இருப்பா. "ஏய் ரொம்பலாம் சிரிக்காத அமைதியா இரு. சரி, சரி என்கிட்ட ஒரு விஷயம் சொல்லு. நீ எப்பதான் உங்க அக்கா கிட்ட வந்து சொல்லப் போற? இந்த மாரி நீ வந்துட்டு லாயர்லாம் கிடையாது. பார் எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்ட சொல்லிட்டு எப்ப சொல்லப் போற?" "அது நானும் தான் சொல்லணும்னு நெனச்சுட்டே இருக்கேன். சொல்ல தான் முடியல." அப்படி சொல்லிட்டு இங்க வந்து ஃபீல் பண்ணிட்டுருப்பா. அப்புறம் இங்க அங்க அக்கா வந்துட்டு பஸ் ஸ்டாண்ட்ல உட்காந்து அப்படியே ஃபீல் பண்ணிட்டுருப்பாங்க. அதாவது அவரு சொல்லியிருப்பாரு இல்லைங்களா? அதெல்லாம் யோசிச்சுட்டு, ச்சே இவனுங்கிட்ட வந்து கடைசில மாட்டிக்கிட்டோமே அப்படின்ற மாரி ஃபீல் பண்ணிட்டுருப்பாங்க. அப்ப நம்ம ஹாரி வந்தவன், "ஆ அக்கா நீ என்ன பண்ற?" "ஒண்ணும் இல்ல. நம்ம 2 பேரும் ஒண்ணா சேர்ந்து போலாம்னு நெனச்சேன்." "சரி வா, வா." அப்படி சொல்லிட்டு 2 பேரும் போயிட்டுருப்பாங்களா? அப்ப ஹாரியோட அக்கா என்ன கேட்பாங்கன்னா, "ஹாரி உனக்காக நான் நெறைய பண்ணியிருக்கேன்லம்மா. ஸோ அதனால அக்காக்காக ஒண்ணு நான் பண்ணணும்னு நெனைக்கிறேன். எனக்கும் பெருசா வயசுலாம் ஆகலல்ல. ஸோ அதனால என்னோட கரியர் நோக்கி, என்னோட ட்ரீம்ஸ் நோக்கி நான் போணும்னு ஆசைப்படுறேன். ஸோ நான் போலாம்ல?" அப்படின்னு கேட்பாங்க. அவங்க ரொம்ப இன்னசென்ட்டா கேட்டுட்டு இருப்பாங்க. ஸோ அது கேட்கும்போது இவளுக்கு வந்து தோணும். இல்ல நம்ம பார் கவுன்சில் எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்டோன்றத அக்காக்கு இந்த டைம் தவிர வேற எந்த டைம்லயும் சொல்லவே முடியாதுன்னு யோசிச்சு, ஓகேக்கா. நீங்க வந்து உனக்கு இஷ்டப்படுறத செய்" அப்படின்னு சொல்லிடுவா. அப்புறம் அவளே திட்டிட்டு இருப்பா. "ஏன்டி உனக்கு அறிவு இல்லையா? சொல்ல வேண்டியது தானடி இந்த டைம்லயாவது. இப்ப நம்ம எப்போ சொல்றது அவகிட்ட?" அப்படின்ற மாரி ஃபீல் பண்ணிட்டுருப்பா. அப்புறம் இங்க நம்ம லீவ் வந்துட்டு அவரோட கார் எடுத்துட்டு போலாம் அப்படின்னு பார்க்கும்போது, அவரோட கார் வந்துட்டு பஞ்சர் ஆயிருக்கும். "எவன்டா அத பஞ்சர் பண்ணது?" அப்படி சொல்லி டேஷ்போர்டு பார்த்தா, அதுல வந்துட்டு இந்த ஆள் தான். கால்ல கார் சண்ட போயிருக்கும் இல்லையா? அந்த டென்னன்ட் தான் பண்ணான்னு தெரிஞ்சிருக்கும். அதனால இவரு வந்துட்டு கோல்ஃப் விளையாடிருப்பாரு. கோல்ஃப் விளையாடும்போது அந்த டென்னன்ட் மேலயே மூஞ்சில பால் அடிச்சு விளையாடிருப்பாரு. அப்புறம் அவங்ககிட்ட வந்து என்ன சொல்லுவாருன்னா, "டேய் என்ன நெனைக்கிற? இந்த அபார்ட்மெண்ட் எல்லாம் வந்துட்டு வெறும் நீங்க ஒரு ஒரு வீடு தான் வாங்கியிருக்கீங்க. ஆனா அந்த மொத்த அபார்ட்மெண்ட்டுமே எந்து. அந்த டாக்குமெண்ட் சைன் பண்ணது மட்டும் தானே நீங்க. ஃபுல் வீடுமே எந்து தான். என்னோட அபார்ட்மெண்ட். என்னோட அபார்ட்மெண்ட் எவனாவது கை வச்சா விட்டுருவேனா நானு? அதனால தான்டா. உனக்கு இதுக்கு மேல இன்னும் வேணும்டா" அப்படி சொல்லிட்டு போட்டு அடி அடின்னு அடிச்சுருவாரு. ஸோ இந்த ட்ராமா ஃபுல்லாவே நெறைய வில்லன்கள் இருக்காங்க. இன்னும் எத்தன பேர் ரிவீல் பண்ணுவாங்கன்னு தெரியல. அப்புறம் ஒரு லேடி வந்துட்டு அபார்ட்மெண்ட்ல கத்திட்டே இருப்பாங்க இல்லைங்களா? அவங்களும் வந்துட்டு ரெப்ரசன்டேட்டிவ் ஆகுறதுக்கான ஃபார்ம வந்துட்டு ஃபில் பண்றாங்க. அப்புறம் அவங்களுக்குமே வந்து ஒரு பையன் இருக்கிற மாரி காமிக்கிறாங்க இந்த சீன்ல. அப்புறம் நம்ம பார்க் வந்துட்டு அவரோட அந்த அபார்ட்மெண்ட் ஃபார்ம் இருக்கு இல்லைங்களா? அதாவது பிரசிடென்ட் ஆகுறதுக்கான ஃபார்ம். அதெல்லாம் ஃபில் பண்ணிட்டு கொண்டு போய் குடுப்பாரு. குடுக்குறது வந்து நம்ம ஹாரியோட அக்கா கிட்ட தான். குடுத்துட்டு, சரி என்ன மாரி வேறலாம் யாரெல்லாம் அப்ளை பண்ணியிருக்காங்க? ஓ! இவ்ளோ அப்ளிகேஷன் வந்திருக்கு சார்" அப்படின்னு சொல்லி காமிப்பாங்க. அவங்கள பார்த்துட்டு என்னடா காம்படிஷன் பலமா இருக்குமே அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பாரு. அப்படியே வந்துட்டு நம்ம ஹாரியோட அக்கா என்ன சொல்லுவாங்கன்னா, "சார் நீங்க மட்டும் தான் வந்துட்டு தனியா வந்து ஃபார்ம் குடுத்துருக்கீங்க. ஏன்னா வந்து இந்த அபார்ட்மெண்ட்ல இருக்கவங்க எல்லாருமே வந்துட்டு ஃபேமிலியோட தான் இருக்காங்க. இந்த பிரசிடென்ட் ஃபார்ம் குடுத்தவங்க." அப்படி சொன்னதுக்கப்புறம் அவரு யோசிச்சுட்டு இருப்பாரு. அச்சச்சோ! இது சொல்லி வந்து நம்மள வந்து தூக்கிருவாளுங்களோ அப்படி சொல்லிட்டு, ஒரு நிமிஷம் என் ஃபார்ம் குடுங்க. நான் வந்து கொஞ்சம் செக் பண்ணணும்." அப்படி சொல்லிட்டு ரிட்டர்ன் வாங்கிட்டு போயிட்டு வெளிய போய் பார்ப்பாரு. பார்த்தா அந்த அபார்ட்மெண்ட்ல இருக்க எல்லாருக்குமே குடும்பம் இருக்கும். "என்னடா எல்லாருமே குடும்பத்த வச்சிருக்கீங்க?" அப்படி சொல்லிட்டு அப்படியே வந்து எல்லாரையும் பார்த்துட்டு, அப்புறம் அந்த தாத்தாவ போட்டு அடி அடின்னு அடிச்சுட்ருப்பாரு. "டேய் கிழவா! நான் உன்கிட்ட அப்பவே கேட்டேனா இல்லையாடா? இந்த பிரசிடென்ட் ஆவறதுலாம் கஷ்டம். ஈஸியா ஆயிரலாம் அந்த மாரி ஆயிரலாம் சொல்லிட்டு. கொஞ்சமாவது யோசிச்சியாடா? அபார்ட்மெண்ட்ல இருக்க எல்லாருக்கும் ஃபேமிலி இருக்குடா. இப்ப நான் எப்படிடா குடுக்குறது?" அப்படின்னு சொல்லும்போது, "சாரிப்பா எனக்கு தெரியாது. நான் நெனச்சேன் அபார்ட்மெண்ட்னா அப்பப்போ பேச்சுலர் இருப்பானுங்க. அவனுங்களும் வந்து பிரசிடென்ட் ஃபார்முக்கு வந்து அப்ளை பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு. இந்த ஒரு கண்டிஷன் எனக்கு தெரியாதுப்பா. தெரியலனா ஏன்டா என்கிட்ட சொன்ன?" அப்படி சொல்லிட்டு அவர பாத்ரூம்ல போட்டு அடைச்சுட்டு, இவனுங்கலாம் வந்துட்டு கேங்கா உட்காந்து யோசிச்சுட்டு இருப்பாங்க. கடவுளே! இப்ப நம்ம என்ன பண்றது? எனக்கு இப்போ ஒரு ஃபேமிலி வேணுமே! இல்லன்னா இது எப்புட்றா காசு எடுப்பேன் நானு? அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க, கடைசில ஃபேக் ஃபேமிலி தான் ரெடி பண்ணி ஆவணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு, அவரோட கல்யாண ஃபோட்டோ எடுத்து பார்ப்பாரு. "இந்த பொண்ணு தான் எனக்கு ஒய்ஃபா கரெக்ட்டா இருப்பா" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹாரிய தேடிட்டு போவாரு. ஃபர்ஸ்ட்டு அவ லாயர் ஃபார்ம்ல தானே ஒர்க் பண்ண சொன்னா. ஸோ அதனால அங்க போய் பார்த்தா, அங்க இருக்க மாட்டா. "என்ன இந்த பொண்ணு இங்க இல்ல?" அப்படின்னு யோசிக்கும்போது தான், அவ ஒரு கன்சல்டன்சில ஒர்க் பண்றா அப்படின்றது தெரியும். அதாவது லாயர் அளவுக்கு பெருசா இல்லாம, ஒரு சின்ன வேலை தான் செஞ்சுட்டு இருக்கா அப்படின்றது அவருக்கு தெரிய வரும்.
ஸோ இங்க அவள போய் பார்த்தா, அவங்க வந்துட்டு ஒரு கேஸ் ஹேண்டில் பண்ணிட்டுருப்பாங்க. அதுல வந்துட்டு ஒரு பையன் என்ன பண்ணியிருப்பான்னா, அந்த ஒரு பொண்ண வந்துட்டு இன்னாப்ராப்ரியேட்டா அதாவது தப்பு தப்பா கை வச்சிருப்பான் பஸ்ல. ஸோ அதனால அந்த கேஸ் போயிட்டுருக்கும். இவ வந்து பொறுமையா தான் கேட்டுட்டுருப்பா. ஆனா அவ வந்து கொஞ்சம் எக்ரிட் என்ன சொல்லுவான்னா, "பஸ்னா அப்படிதான் மேம். மேல கீழ கை பட தான் செய்யும். அவங்க தான் பார்த்துருக்கணும்." அப்படின்னு சொல்லி இவளுக்கு ரொம்ப கோவம் வந்துரும். "அப்படியாடா மேல கீழ கை பட்டா எப்படி இருக்கும்டா?" அப்படி சொல்லிட்டு பட்டு பட்டுன்னு அடிச்சுருவா அவன. அடிச்சதுக்கப்புறம் இவனும் அடிக்க வருவானா, அப்ப கரெக்ட்டா நம்ப பார்க் வந்து கை பிடிச்சிருவாரு. அப்புறம் வந்துட்டு டிஎல் வந்தவரு, "நான் இவங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும்" அப்படி சொல்லிட்டு, நம்ம ஹாரிய கூட்டிட்டு போய் தனியா பேசுவாரு. "இங்க பாரும்மா, உனக்கு வந்து கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன்னா என்னன்னு தெரியல. இந்த மாரிலாம் வந்து பிஹேவ் பண்றது அது சரியில்ல. ஸோ அதனால தயவு செஞ்சு இந்த வேலைய விட்டு போயிடு" அப்படின்ருவாங்க. ஸோ இதனால தான் வேலைய விட்டு போ சொல்றாங்கன்னு சொல்லிட்டு, இவளும் வந்து பெருசா ஆர்க்யூலாம் பண்ணாம, "போங்கடா நீங்களும் உங்க வேலையும்" அப்படி சொல்லிட்டு, அங்கருந்து பொட்டி கட்டிட்டு வந்துட்டுருப்பா. அப்படியே அவ ஃப்ரெண்டு கிட்ட புலம்பி தீர்த்துட்டுருப்பா. இவனுங்க வேலையாம் வேல, ஒரு மண்ணாங்கட்டி வேல. இந்த மாரி வேலை செய்யறதுக்கு செய்யாமலே இருக்கலாம். வேலைய விட வேற தூக்கிட்டானுங்க. இப்ப என்ன பண்ண போறேன்னே தெரியல அப்படி சொல்லிட்டு வேற புலம்பிட்டு வந்துட்டுருப்பாளா? இவரு அப்ப கூடயே வந்துட்டுருப்பாரு. "என்னையா வேணும் உனக்கு? நான் உன்கிட்ட தனியா பேசணும்." அப்புறம் இவங்க 2 பேரும் தனியா உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. "ஃபர்ஸ்ட் நீ சொல்லு. உனக்கு எப்படி என் பேர் தெரிஞ்சது? அப்புறம் நான் வேலை பார்க்குற இடம் உனக்கு எப்படி தெரிஞ்சது?" "அத நான் வந்து ஒருத்தங்ககிட்ட கேட்டேன்ப்பா." "அது எப்படி நீ கேட்கலாம்? ஃபர்ஸ்ட் உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இந்த மாரி வந்து ஒருத்தவங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷன அவங்களுக்கு தெரியாம நீங்க வந்துட்டு ஒருத்தங்ககிட்ட இருந்து கேட்டு வாங்குறது ரொம்ப பெரிய தப்பு. ஸோ ஆஸ் பர் லா உனக்கு வந்து 5 வருஷம் ஜெயிலு. அப்புறம் உனக்கு 50 மில்லியன் வான் வந்து பெனால்டி. தெரியுமா உனக்கு? மேபி கேஸ் வந்து அந்த அளவுக்கு பெருசா போல, சின்னதா இருக்கு அப்டின்னா கூட உனக்கு 3 வருஷம் கண்டிப்பா ஜெயில் இருக்கு" அப்படின்னு வந்துட்டு இவ சீரியஸா கத்தி கத்தி பேசிட்டு இருப்பா. இங்க அவரு வந்து கூலா காஃபி குடிச்சு, கன்டின்யூ கன்டின்யூ அப்படி சொல்லிட்டு வேற பண்ணிட்டுருப்பாரு. இவளுக்கு ரொம்ப கடுப்பா இருக்கும் அத பார்த்து. "சரி எதுக்கு வந்த சொல்லு?" "என்னோட கண்டிஷன் ரொம்ப சிம்பிள். எனக்கு நீ ஒரு 3 மாசம் ஒய்ஃபா நடிக்கணும்." அப்படி சொன்னதுக்கப்புறம், "என்னது 3 மாசம் ஒய்ஃபா? அதெல்லாம் முடியாது." "இங்க பாரு, உனக்கு காசு வேணும். எனக்கு இப்போதைக்கு ஒய்ஃபா நடிக்கிறதுக்கு ஒரு ஆளு வேணும். வின் வின் சிச்சுவேஷன்மா புரிஞ்சுக்கோ. இங்க பாரு அதெல்லாம் நடிக்க முடியாது என்னால." "ஏன் இப்போ உனக்கு காசு வேணாமா?" "எனக்கு காசு என்னைக்குமே வேணும் தான்யா, என்னைக்குமே வேணும். ஆனா வந்து உனக்கு எப்ப ஒய்ஃப் எதுக்கு வேணும்னு தெரியலையே எனக்கு. பிளஸ் நான் அந்த கல்யாணத்துல வேற பார்த்தேன். நீ என்னமோ கேங்ஸ்டர் மாரி எனக்கு தெரியுது. உன்ன மாரி சகவாசம்லாம் எனக்கு சரிப்பட்டு வராதுப்பா. ஏன்னா நான் வேற லாயர் ஃபார்ம்ல வேற இருக்கேன். அப்புறம் எனக்கு பின்னாடி பிரச்சனை வேற வரும். இங்க பாரு, நான் வந்து முன்னாடி இருந்தேன் கேங்ஸ்டரா. இப்ப நான் வந்து ரிட்டயர் ஆயிட்டேன் அதுலேருந்து. புரியுதா? என்னதான் நாங்க வந்து ரிட்டயர் ஆனாலும், எங்களுடைய பெரிய பெரிய ஈவென்ட்டுக்குலாம் அவங்கலாம் வர்றது சகஜம் தான். அதுக்கு மேல எனக்கு இன்னொரு விஷயம் தெரிய வந்தது. அதாவது நீ லாயர் கிடையாதுன்னு. சரி மிஸ்டர் நான் உங்ககிட்ட பேசுனதுல போதும். இனிமேல் நான் வந்துட்டு கிளம்பலாம்னு நெனைக்கிறேன் இங்கருந்து." அப்படி சொல்லிட்டு அங்கருந்து பாப்பா. "ஓ! அப்படின்னா நீ வந்துட்டு உனக்கு பேக்ரவுண்ட் ரொம்பவே முக்கியமா இருக்கு காசு விஷயத்துல. அப்படித்தானே? காசுக்கு வந்துட்டு என்ன பொறுத்தவரைக்கும் மதம், ஜாதி எதுவுமே கிடையாது. காசு காசு தான். அப்படித்தானே?" அப்படின்னு என்னமோ சொல்லிட்டுருப்பாரு. ஆனாலும், "இங்க பாருங்க அதெல்லாம் எனக்கு தெரியாது." அப்படி சொல்லிட்டு அங்கருந்து பாப்பா. ஆனா அவரு வந்துட்டு 100,000,000 அப்படின்னுவாரு. அவ்வளதான் அவ கால் அதுக்கப்புறம் மூவ்மெண்ட்டே குடுக்காது. அப்படியே சைலண்டா நின்றுவா. "இப்போதைக்கு நான் உனக்கு 30,000,000 தரேன். முடிஞ்சதுக்கப்புறம் 3 மாசத்துக்கு அப்புறம் பேலன்ஸ் இருக்க 70,000,000 வாங்கிட்டு போயிடு" அப்படின்னுவாரு. ஸோ 100,000,000 வான்றது இந்தியன் ரூபீஸ்ல வந்து 67 லேக்ஸ். அதனால அவளும் வந்துட்டு, "லூசா இருப்பானா இவன்? 3 மாசத்துக்கு இவ்ளோ காசு தரேன்னு சொல்றான். அவ்வளோதான் என் வாழ்க்கையில பாதி நானே வாழ்ந்துருவேனே இந்த காசு இருந்தா." "ஓகேடி ஒத்துக்காதடி இதுக்கெல்லாம் ஒத்துக்கக்கூடாது" அப்படின்னு நெனச்சுட்டு, "ஓகே டீல்" அப்படின்னு சொல்லிடுவா. "ஏய் லூசாடி நீ எதுக்குடி இத ஒத்துக்கிட்ட?" "பரவால்ல நெறைய காசு குடுக்குறான். ஐயோ! இவ்ளோ சீக்கிரம் காசு குடுத்துட்டானே! உன்னால முடியும்டி. ஹரி உன்னால எல்லாமே முடியும். 3 மாசம் தான். பல்ல கடிச்சுட்டு பண்ணிடு. அவ்வளோதான்." அப்படி சொல்லி அவளே தேத்திட்டு கெடப்பா. "என்னப்பா சொல்றீங்க? ஒத்துக்கிட்டாளா?" "ம் ஆமா. இப்போ ஒய்ஃப்க்கு பிரச்சனை இல்ல. சரி அந்த பல்லி மேல தான் நீ கண்ணு வச்சுக்கணும். அந்த கிழவன் வந்து விட்டு ஓடிற போறான். அதுக்கு நம்ம தான் பாஸ் ஏதாவது பண்ணணும்." அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது, அங்க போவாரு அவர் ரூம்ல. அவரா இருக்கிற குப்பையெல்லாம் எடுத்து எடுத்து போட்டுட்டு இருப்பாரு. இன்னும் எதுவுமே பேச மாட்றான். "ஓ! இந்த ரூம் வந்து குப்பையா இருக்குன்னு வந்துட்டு கண்ணாலே சொல்றான் போல இருக்கு. எடுத்து போடுறேன்ப்பா" அப்படின்னு சொல்லிட்டு எல்லா குப்பையும் எடுத்து வாரி போட்டுட்டு இருப்பாரு. "ஏதாவது பேசுப்பா, ஏன்பா சைலன்ட்டா இருக்க?" "ஆ நீ என்னோட அப்பாவா இருக்கியா? அதாவது அப்பாவா நடிக்க போற." "என்னது?" "ஆமா. இந்த 3 மாசத்துக்கு நீ தான் என்னோட அப்பா." "ஓ! ஆனா எதுக்கு?" "நான் இதுக்காக உன்னோட கடன்லாம் வந்துட்டு மொத்தமா வந்து ரிமூவ் பண்ணிருவேன்." "ஓ! அப்போ அப்போ ஓகே. அப்போ ஓகேப்பா. அ அ அதாவது தம்பி அ இதெல்லாம் சரிதான். இந்த ப்ராசஸ் வந்து கொஞ்சம் சக்சஸ் ஆச்சுன்னா, எனக்கு ஏதாவது போனஸ் ஏதாவது இருக்காப்பா?" "போனஸ் தானே! உன்ன நான் உயிரோட விடுவேன்." அப்படி சொல்லிட்டு அங்கருந்து போயிடுவாரு. "எனக்கு தெரியும். இன்னைக்கு என்னோட லக்கி டேன்னு. நல்லதே நடந்துச்சு பாரு." அப்படி சொல்லிட்டு இங்க அவரு சந்தோஷப்பட்டுட்டு இருக்க, இங்க வந்துட்டு நம்ப பார்க்கோட இன்னொரு அசிஸ்டன்ட் வந்துட்டு அவரோட பையன்கிட்ட பேசிட்டு இருப்பாரு. "டேய் பல்லுலாம் ஒழுங்கா தேய்ச்சியா? பல்லு பாரு ஃபுல்லா கரையா இருக்கு." "இல்லப்பா தேய்ச்சுட்டேன்." அப்படி சொல்லி காமிச்சிட்டு இருப்பான். "ஒழுங்கா தேய்டா, இல்லன்னா வந்து ஃபுல்லா கேவிட்டி வந்துரும். புரியுதா?" புரியுதுப்பா புரியுது." "டேய் எப்படி இருக்க? அங்கிள் எப்படி இருக்கீங்க?" அப்படி சொல்லிட்டு அவனும் பேசிட்டு இருப்பான்.
அப்புறம் சரி, சரி நான் வந்து அப்பாவுக்கு வேலை வந்துருச்சு. நீ போ பாட்டி கூட போய் சமத்த தூங்கு போ அப்படி சொல்லி அனுப்பி விட்டுருவாரு. டேய் என்னடா உன் பையன் ரொம்ப பெருசா வளர்ந்துட்டான் போல இருக்கு. ஆமா. அவன் டெய்லி வளர்ந்துட்டு தான் இருக்கான். அவன ரொம்ப மிஸ் பண்றியா? ஆமா. மிஸ் பண்ணாம எப்படி அவனெல்லாம்? அப்படி சொல்லிட்டு அவர் அப்படியே கண்ணால கலங்கிட்டு இருப்பாரு. சரிடா அவன இங்க கூப்பிட்டு வந்துரு. ஆ ஆமாண்டா நீயும் அவன மிஸ் பண்ற. நமக்கும் ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. ஸோ அதனால பையன இங்க கூட்டு வந்துரு. நான் அவன வந்துட்டு பெஸ்ட் இங்கிலீஷ் எலிமெண்டரி ஸ்கூல்ல சேர்த்து விடுறேன்டா. அப்படியா? ஓகே சார். அப்படி சொல்லிட்டு இங்க இவரு ஒத்துப்பாரு. அப்புறம் எல்லாருமே வந்து வரிசையா வந்து நம்ம வந்து சாதிக்க போறோம்டா அப்படின்ற மாரி போயிட்டு இருப்பாங்க. அப்புறம் இந்த தாத்தா வந்து பயங்கரமா ஸ்டைலா பண்ணிட்டு வந்துட்டு இருப்பாரா? "டேய் கிழவா உன்ன என்ன ஆக்டிங்கா கூப்பிட்டாங்க. எதுக்குடா இவ்ளோ மேக்கப் போட்டு, இவ்ளோ காஸ்டியூம்லாம் போட்டு வந்திருக்க? இங்க பாருப்பா, நீ இனிமேலேருந்து என்கிட்ட இப்படி பேசக்கூடாது. புரியுதா? நான் வந்து உனக்கு மேல அதாவது உன்னோட அப்பன். அப்படின்னா உனக்கு மேல கேங்ஸ்டர் நானு. புரியுதா? ஸோ இந்த அபார்ட்மெண்ட்ல இருக்க லேடீஸ் எல்லாம் கவர் பண்றது என்னோட வேல. ஸோ அதுக்காக நான் இப்படி இருந்தா தான் அப்படி கரெக்ட்டா இருக்கும். புரியுதா?" அப்படி சொல்லி என்னமோ பேசிட்டு இருப்பாரு. என்னமோ போயா அப்படின்ற மாரி பார்த்துட்டு இருப்பாரு. அப்புறம் இங்க வந்துட்டு நம்ப அசிஸ்டன்டோட ஒரு பையன் வந்து வருவான். அதாவது அசிஸ்டன்டோட குட்டி பையன் இருக்கான் இல்லைங்களா? அவன் வருவான். "அங்கிள் நான் உங்கள ரொம்ப மிஸ் பண்ணேன்" அப்படி சொல்லிட்டு கியூட்டா வந்து கிஸ்லாம் பண்ணிட்டு இருப்பான். அதுக்கு பார்த்துட்டு அவங்க அப்பா, "டேய் பெத்த அப்பன கூட நீ கிஸ் பண்ணலடா. என்னடா நீ? அவனுக்கு தான் பார்க் பிடிக்கும்னு உனக்கு தெரியாதாயா?" அப்படின்னு சொல்லி இங்கலாம் பேசிட்டு இருப்பாங்க. சரி இன்னும் உங்க ஒய்ஃப் கேரக்டர்ல இருக்க அந்த பொண்ணு வரலையே? அவ வருவா. ஆனா அவ வராம ஓடி போயிட்டானா? அவ வருவா எனக்கு தெரியும்யா. பேலன்ஸ் காசுக்காக கண்டிப்பா வருவா. அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போதே கரெக்ட்டா நம்ம ஹாரி உள்ள வருவா. சாரிப்பா கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. நான் வந்து கொஞ்சம் காஸ்டியூம்லாம் ரெடி பண்ணிட்டு பெர்ஃபெக்ட்டா வரணும்ல. அதனால கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அப்படி சொல்லிட்டு வருவா. அவள பார்த்தோனே கொஞ்சம் பார்க் வந்து ஸ்டன்னா தான் ஆயிருப்பாரு. ஆனாலும் அதெல்லாம் கவர் பண்ணிட்டு, சரி இவங்களலாம் நீ பார்த்துருப்ப. இதெல்லாம் நம்ம கல்யாணத்தப்பவே வந்தவங்க தான். என்னோட அசிஸ்டன்ட் இவங்க. அண்ட் இதுதான் நம்ம பையன். என்னது? நமக்கு அதாவது எனக்கு பையன்லாம் இருக்கானா? இத நீ சொல்லவே இல்லையே! இப்ப சொல்ற. இவன் தான் நம்ம பையன். அப்டி சொல்லி சொல்லுவாரு. அவனா, "ஓ! நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. பிரின்சஸ் மாரி இருக்கீங்க. நான் தான் ஜாங்குபே" அப்டி சொல்லிட்டு அவன் வந்து அவன இன்ட்ரோடியூஸ்லாம் பண்ணிப்பான். ஆனா அவளா, ஓகேப்பா, ஓகே" அப்டி சொல்லிட்டு கொஞ்சம் டிஸ்டன்ஸா மெயின்டெயின் பண்ணுவா. ஏன்னா அவளுக்கு பையன் இருக்கு அப்டின்றத யாருமே சொல்லாததுனால அவளுக்கு கொஞ்சம் அக்செப்ட் பண்ண கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அதனால அந்த கேரக்டருக்குள்ள கொஞ்சம் உள்ள போகாம கஷ்டப்படுவாளா? அத பார்த்து நம்ம ஜங்குமே வந்து ரொம்ப கஷ்டப்படுவான். என்ன இந்த ஆன்டி வந்து இப்படி பண்ணிட்டாங்க அப்படி சொல்லிட்டு அப்படியே சோகமா போயிடுவான். அப்புறம் இதுதான் என்னோட அப்பா. அதாவது உன்னோட மாமனாரு. ஆமாம்மா நான் தான் மாமனாரு. அப்புறம் எனக்கு இளமை இன்னும் ஊஞ்சல் தான் ஆடுது அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வருவாரு. மரியாதை தள்ளி போயிடு. போதும் போதும். எல்லாம் இன்ட்ரோடியூஸ் ஆனதெல்லாம் போதும். வாங்க வாங்க எல்லாரும் உட்காரலாம். ஃபோட்டோ எடுக்கணும் அப்படி சொல்லிட்டு எல்லாரும் உட்கார வைப்பாங்க. எல்லாரும் உட்கார்ந்திருக்க ஸ்டைல பார்த்தே வந்துட்டு ஃபோட்டோகிராஃபர் வந்தவரு, "நீங்களும் ஃபேமிலி கிடையாதா?" "இல்லையே நாங்க ஃபேமிலி தான்." "அப்படியா? அப்புறம் ஏன் எல்லாரும் கொஞ்சம் ஆக்வர்டா உட்காந்துருக்கீங்க?" "அப்படியா இருக்கு?" "ஓகே, ஓகே. இப்ப எங்களுக்கு புரிஞ்சுச்சுப்பா." அப்படி சொல்லிட்டு இந்த தாத்தா என்ன பண்ணுவாருன்னா, கீழ வந்து உட்காருவாரு. அப்புறம் இங்க ஒருத்தன் வந்துட்டு அதாவது நம்ப பார்க்கோட ஒரு எம்ப்ளாயி வந்துட்டு சைட்ல வந்து போஸ் குடுத்து உட்காந்துட்டு இருப்பான். நம்ம ஹாரிக்கு வந்து போஸே குடுக்க தெரியாம அப்படியே சைட்ல எங்கேயோ பார்த்துட்டு இருப்பா. இதெல்லாம் பார்த்துட்டு அவரு, "இன்னும் கூட நீங்க ஃபேமிலி மாரி எனக்கு தெரியலையே." "சரி நான் உங்கள உட்கார வைக்கிறேன். அதாவது தாத்தா நீங்க வந்துட்டு மேல உட்காரணும். அந்த சேர்ல உட்காருங்க." அப்படியா? நானும் அதான் நெனச்சேன்ப்பா. இவன் தான் சேர்ல வந்து முன்னாடி வந்து உட்காந்துருக்கான். "டேய் எழுந்துர்றா." "என்னது?" அதாவது மகனே நீ எழுந்துருப்பா. அவரு தான் சொல்றார்ல." அப்படி சொன்னதுக்கப்புறம், "தலையெழுத்து" அப்படி சொல்லிட்டு இவரு எழுந்துப்பாரு. அப்புறம் அவரு உட்காந்துட்டு இருப்பாரா, "ஆ அப்புறம் அம்மா, அப்பா நீங்க வந்து அந்த சோஃபால வந்து உட்காருங்க." அப்படி சொன்னதுக்கப்புறம், "ஓகே, ஓகே. நான் தான் அம்மா." அப்படி சொல்லிட்டு இவளும் வந்து ஹாரியும் பக்கத்துல உட்காருவா. அப்புறம் நம்ம குட்டி வாண்டு, "குட்டி வாண்டு வா, வா, வா. வந்து அப்பா பக்கத்துல உட்காரு. அப்பா மடியில உட்காருமா." அப்படி சொன்னதுக்கப்புறம், "ஓகே, ஓகே." அப்படி சொல்லிட்டு இவனும் வந்துட்டு அவங்க அப்பா மடியில போய் உட்காருவான். அத பார்த்துட்டு, "என்னது இது?" அப்படின்ற மாரி பார்த்துட்டு இருப்பாரா, "அது அது ஒண்ணும் இல்ல. அது என்னோட அண்ணன் மகனுக்கு என் மேல பாசம் அதிகம். வேற எதுவும் இல்ல." அப்படி சொல்லிட்டு இவரு எடுத்துட்டு போய் நடுவுல வைப்பாரு. அதே மாரி நம்ம ஹாரி என்ன சொல்லுவான்னா, "என் பையனுக்கு சித்தப்பான்னா ரொம்ப இஷ்டம். அதான் வேற எதுவும் இல்ல." அப்படி சொல்லி சமாளிச்சுட்டு இருப்பா. உடனே ஃபோட்டோகிராஃபரும், ஓகே, ஓகே புரியுது." அப்படின்னு பேசிட்டு இருப்பாரு. அப்புறம் வந்து எல்லாரும் டிஃபரெண்ட்டா போஸ் குடுத்து உட்காந்துட்டு இருப்பாங்க ஃபோட்டோல. சரி கடைசி ஒரு ஃபோட்டோ நல்ல போஸ் குடுங்க அப்படி சொன்னதுக்கப்புறம் இந்த குட்டி வாண்டு வந்துட்டு நம்ம ஹாரிய கிஸ் பண்ணுவான். ஸோ இதே மாரி ஒரு கியூட்டான ஃபோட்டோ வந்து இங்க எடுத்து முடிக்க, "இருக்குடா. இதுக்கு மேல நான் என்னோட கேம ஸ்டார்ட் பண்ண போறேன்." அப்படின்னு இங்க நம்ப பார்க் வந்து வாய்ஸ் ஓவர் குடுத்துட்டு இருப்பாரு. எல்லாம் அப்படியே ஃபேமிலில நடந்து போயிட்டு இருப்பாங்க. அங்கருந்து நம்ம குட்டி வாண்டு அப்பா, அம்மா, தாத்தா, சித்தப்பா எல்லாம் சீக்கிரம் வாங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அப்படி சொல்லி கத்துவான். ஸோ அவனுக்கு ஸ்கிரிப்ட் கரெக்ட்டா புரிஞ்சிருச்சு. ஸோ இதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க காய்ஸ். ஸோ அந்த குட்டி வாண்டோட தான் இனி வர எல்லா எபிசோடுமே இருக்கும். ஸோ அதனால ஃபேமிலி சூப்பரான ட்ராமாவா இருக்கும். மிஸ் பண்ணாம பாருங்க. நாளைக்கு பார்க்கலாம் வேற எபிசோட். அண்டில் தென் ஸ்டே டியூட்.